விஜயநகரத்தை ஆண்டு வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் வயது மூப்பின் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். விஜயநகரத்தில் இருக்கும் அத்தனை வைத்தியர்களும் ஒன்று சேர்ந்து மன்னருடைய தாயாரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மன்னருடைய தாய்க்கு அதிக வயதாகிவிட்ட காரணத்தால் வைத்தியர்கள் அனைவரும் இனிமேல் உங்கள் தாயாரை காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்து விடுகிறார்கள். இதனால் மிகுந்த வருத்தமடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது தாயாரிடம், தாயே, உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது மன்னருடைய தாயார், மகனே, எனக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று மன்னரிடம் கூறுகிறார். ஆனால் அது மாம்பழம் காய்க்கக்கூடிய காலம் இல்லை என்பதால் மன்னர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கிறார். ஆனாலும் தனது தாயின் கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மாம்பழத்திற்காக 8 திசைகளிலும் தனது படை வீரர்களை மன்னர் அனுப்பி வைக்கிறார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு படை வீரன் ஒருவன் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு மாம்பழத்தை மன்னரிடம் கொண்டு வந்து கொடுக்கிறான். மாம்பழத்தை பார்த்த மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மாம்பழத்தை எடுத்துச் சென்று தனது தாயிடம் கொடுக்கிறார். மாம்பழத்தை வாங்கிய மன்னருடைய தாய் அதை தனது வாயருகே கொண்டு போகும்போதே தாயின் உயிர் பிரிந்து விடுகிறது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர், எனது தாயின் கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவியாகி விட்டேனே என்று நினைத்து கதறி அழுகிறார். உடனே தனது நாட்டில் இருக்கும் பண்டிதர்கள் அனைவரையும் அழைத்து, மாம்பழம் கிடைக்காத ஏக்கத்தில் எனது தாயின் ஆன்மா சாந்தி அடையாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. ஆகையால் எனது தாயின் ஆன்மா சாந்தி அடைவதற்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று மன்னர் கேட்கிறார். மன்னரின் மனக்கவலையை புரிந்து கொண்ட பண்டிதர்கள் இதுதான் சமயம் என்று நினைத்து, மன்னா, 108 தங்க மாம்பழங்களை செய்து அந்த மாம்பழங்களை 108 பண்டிதர்களுக்கு தானம் செய்துவிட்டால் உங்கள் தாயின் ஆத்மா சாந்தி அடைந்து விடும் என்று சொல்கிறார்கள். பண்டிதர்கள் சொன்னதை கேட்டு மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உடனே 108 தங்க மாம்பழங்களை தயார் செய்யுங்கள் என்று தனது அரண்மனை பொற்கொள்ளருக்கு ஆணையிடுகிறார். மன்னர் ஆணையிட்டதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பண்டிதர்கள் ஆளுக்கு ஒரு தங்க மாம்பழம் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் மன்னரின் இந்த செயல் தெனாலிராமனுக்கு மிகுந்த மனக்கவலையை ஏற்படுத்துகிறது. பண்டிதர்களின் பேச்சை கேட்டு மக்களின் வரிப்பணத்தை மன்னர் வீணடிக்கிறாரே என்ற வருத்தமும் தெனாலிராமனுக்கு ஏற்படுகிறது. இதனால் அந்த பண்டிதர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அப்போதே தெனாலிராமன் முடிவு செய்கிறான். இந்த சூழலில் 2 நாட்களில் தங்க மாம்பழங்கள் அனைத்தும் தயாராகி விடுகிறது. மன்னரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் 108 மாம்பழங்களையும் பண்டிதர்களுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். இதன் பிறகு சில மாதங்கள் கடந்த நிலையில் தெனாலிராமனின் தாயாரும் திடீரென இறந்து போகிறார். அதன் பிறகு தனது தாயாரின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு தனது தாயின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக பண்டிதர்களுக்கு தானம் கொடுப்பதற்கு தெனாலிராமனும் முடிவு செய்கிறான். பின்னர் தான் வழங்க போகும் தானத்தை மறுக்காமல் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த 108 பண்டிதர்களுக்கும் தெனாலிராமன் செய்தி அனுப்புகிறான். தெனாலிராமனுடைய பேச்சை நம்பி 108 பண்டிதர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெனாலிராமனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்த பண்டிதர்களை தெனாலிராமன் சிறப்பாக வரவேற்று அவர்களை உபசரித்து மகிழ்விக்கிறான். அதன் பிறகு தனது வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்ட தெனாலிராமன், தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நன்கு பழுத்த காய்ச்ச இரும்பு கம்பியால் பண்டிதர்கள் 108 பேருக்கும் உடலில் சூடு போட்டு தெனாலிராமன் அனுப்பி வைக்கிறான். சூடு போட்ட வலி தாங்க முடியாமல் 108 பண்டிதர்களும் மன்னரை சந்தித்து முறையிடுகிறார்கள். பண்டிதர்கள் சொன்னதை கேட்ட மன்னருக்கு கோபத்தில் முகம் சிவக்கிறது. உடனே அந்த தெனாலிராமனை அழைத்து வாருங்கள் என்று அவை காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். அரசவைக்கு அழைத்து வரப்பட்ட தெனாலிராமனை பார்த்து மன்னர் கிருஷ்ணதேவராயர், வேத பண்டிதர்களுக்கு எதற்காக சூடு போட்டாய் முட்டாளே என்று கேட்கிறார். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, எனது தாய் சாகும் தருவாயில் இருக்கும் போது திடீரென அவருக்கு வலிப்பு வந்துவிட்டது. அந்த வலிப்பை குணப்படுத்துவதற்கு நன்கு பழுக்க காய்ச்சிய கம்பியால் சூடு போட வேண்டும் என்று வைத்தியர் சொன்னார். ஆனால் நான் கம்பியை காய்ச்சி எடுத்து வருவதற்குள் எனது தாயின் உயிர் பிரிந்து விட்டது. ஆகவே சூடு போடாத காரணத்தால் எனது தாயின் ஆன்மா சாந்தி அடையாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகவே இந்த பண்டிதர்களுக்கு நான் சூடு போட்டேன். உங்களுடைய தாயின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நீங்கள் தங்க மாம்பழங்களை கொடுக்கும் போது என்னுடைய தாயின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக நான் சூடு போடக்கூடாதா என்று தெனாலிராமன் கேட்கிறான். தெனாலிராமன் கேட்ட இந்த கேள்வி மன்னருக்கு சிரிப்பை ஏற்படுத்தினாலும் தாய் பாசத்தால் கண்மூடித்தனமாக பண்டிதர்களுடைய பேச்சை நம்பி மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி விட்டோமே என்ற கவலையும் மன்னருக்கு ஏற்படுகிறது. உடனே தெனாலிராமனிடம் மன்னிப்பு கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர்,
அந்த 108 பண்டிதர்களும் தானமாக வாங்கிய தங்க மாம்பழங்களை நாளை மாலைக்குள் அரச கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மன்னர் ஆணையிடுகிறார்.